எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நபர் அல்லது எம்ஜிஆரினுடைய முகம் திமுகவுக்குள்ள இல்லை என்றால் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவால ஜெயிச்சிருக்க முடியாது, ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாது. பாருங்கள், ஈவே ராமசாமி அல்லது பெரியாரினாலே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி 1949 ஆண்டுல இருந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய கைகளுக்கு வந்து அவருடைய தலைமைத்துவத்தினாலே கட்டியெழுப்பப்பட்ட ஒரு கட்சி. பாருங்கள், கட்சிக்குள்ளே அறிஞர் அண்ணா அவர்கள், முத்துவேல் கருணாநிதி அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், நாவலன் அவர்கள் என்று ஏராளமான பேச்சாற்றல் மிக்க நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பலம் பொருந்திய நபர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில கூட இவர்கள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் என்ற கட்சியை அசைத்தே பார்க்க முடியாத ஒரு கட்டத்துல அன்றைய காலகட்டத்தில் திமுக இருந்தது. 1949 அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சிக்கு தலைமை தாங்குகிறார். 1957 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு 15 சட்டமன்ற தொகுதிகளிலே திமுக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை பதிவு செய்தது. இது ஒரு தேர்தல் வெற்றி அல்லது ஒரு அரசியல் வெற்றியை தவிர ஆட்சி வெற்றி என்றது 1967 தான் நடக்கிறது. அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்குள்ள வந்ததன் பிறகுதான் இது சாத்தியப்பட்டது. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் தான் சொல்றேன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் இல்ல. இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னது யாருன்னு சொன்னால் CN அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் மேலும் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார், அந்த திமுக கட்சிக்குள்ள எம்ஜிஆர் வந்ததன் பிறகு அந்த கட்சி எப்படி ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்தது, மக்கள் செல்வாக்கு எப்படியெல்லாம் திமுகவின் பக்கம் வந்து சேர்ந்தது, திமுக என்ற அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய நபராக எம்ஜிஆர் எப்படியெல்லாம் மாறியிருந்தார் என்பது பற்றி அறிஞர் அண்ணா அவர்களை சொன்ன முக்கியமான சில விடயங்கள் இதுதான். 1967 ஆண்டு தேர்தல் முடிஞ்சது. தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் அதனுடைய முதலமைச்சராக போகிறார். இப்ப வழக்கம் போல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், தேர்தலில் வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு பெரிய மாலையெல்லாம் அணிவிச்சு மகிழ்விப்பார்கள். ஆளை விட பெரிய அளவிலான மாலைகளை காவி கொண்டு வந்து கழுத்துல போட்டு கௌரவிக்கிற பழக்கம் இப்பயும் இருக்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாதுரை அவர்களை மகிழ்ச்சி படுத்துறது அல்லது மாலை அணிவித்து கௌரவிக்கணும் பண்றதுக்காக அந்த கட்சியினுடைய இளவட்ட தலைவர்கள் சில பேர் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா மாலையை வெடிக்கொண்டு வருகிறார்கள். அண்ணா அவர்களுடைய கழுத்திலே அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக. உடனடியாக அண்ணா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் மாலையை அணிவிக்க போறீர்கள் அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த போறீர்கள் அல்லது வெற்றியை கொண்டாட போறீர்கள் என்று சொன்னால் எனக்கு மாலை அணிவித்து ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் மாலை அணிவிக்க வேண்டிய யார் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் நீங்கள் மாலை அணிவித்து கொண்டாட வேண்டும். அவர்தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்று சொல்லி அந்த மாலையை வாங்கி கொள்ள மறுத்தார். அவருடைய வாயிலிருந்தே நீங்கள் எம்ஜிஆருக்கு தான் இந்த மாலையை போட வேண்டும், அவர்தான் முக்கிய காரணம் என்ற ஒரு வசனத்தை அவரே சொன்னார். உண்மையில அறிஞர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், எவ்வளவு காலம் கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்தவர், கொஞ்ச காலம் வந்து இந்த கட்சிக்குள்ள தன்னுடைய பங்களிப்பை செய்த எம்ஜிஆர் அவர்களை, எம்ஜிஆர் தான் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி ஒரு கட்சியுடைய தலைவரே அந்த வெற்றியை வந்து இன்னொரு நபருக்கு விட்டு கொடுக்கிற விஷயம் வந்து இன்னொருவர் தான் காரணம் என்று சொல்றது விஷயம் வந்து ஒரு பெரிய முக்கியமான விடயம். இந்த காலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இப்படியான விடயங்கள் இருக்கா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கட்சிக்குள்ள இருந்து கொண்டு வேற ஒருவர் செல்வாக்கோட முன்னேறி வாரார் என்று சொன்னா கூட அவரை எப்படியாவது ஒதுக்குற வேலை திட்டத்தை தான் செய்வார்கள். ஆனால் அறிஞர் அண்ணா பெருந்தன்மையோடு அன்றைய தினம் இந்த விஷயத்தை செய்தார். இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா 1964 ஆண்டுல இந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பார்கள் இல்லையா, இப்பவும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வீர தீர செயல்களை செய்து கட்சியினுடைய செயல் வீரர்களாக பட்டத்தோட பதவியோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. என்ன செயலை செய்து மக்களுடைய துன்பத்தை போக்கினார்கள் என்றதும் எனக்கு தெரியல. எனக்கு எப்பவும் இருக்கிற ஒரு சந்தேகம் இது, இந்த செயல் வீரர்கள் என்ன பெரிய செயலை செய்கிறார்கள் கட்சிக்காக மக்களுக்காக என்றுதான். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க, பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். அப்ப 1964 திமுகவில் அண்ணா அவர்களுக்கு இந்த செயல் வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். செயல் வீரர்கள் இருவரோட அறிஞர் அண்ணா அவர்கள் கார்ல போய்கொண்டிருக்கிறார். கார்ல போய்கொண்டிருக்கிற போது கார் வந்து திண்டிவனம் என்ற ஒரு இடத்தை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கார்ல திமுகவினுடைய கொடி வந்து முன்பக்கமாக பறக்க விடப்பட்டிருந்தது. அப்ப இந்த கொடியை பார்த்த உடனே அந்த ஊர்வாசிகள் கொஞ்சம் பேர் திரண்டு ஓடி வந்து திமுகவினுடைய கொடியை கண்ட உடனே காருக்கு பக்கத்தை வந்து கார் கண்ணாடிகளால உள்ளுக்குள்ள பார்க்கிறார்கள். உள்ளுக்குள்ள பார்த்தா அறிஞர் அண்ணா வந்து வெள்ளையும் சொல்லையுமாக வெள்ளை உடுப்பை போட்டுக்கொண்டு காருக்குள்ள அமர்ந்திருக்கிறார்.
காரினுடைய கண்ணாடி வழியாக பார்க்கின்ற இந்த ஊர்வாசிகள் உடனடியாக அண்ணாவிடம் கேட்கிறார்கள், என்ன தெரியுமா, நீங்கள் எம்ஜிஆருடைய கட்சியா, நீங்கள் எம்ஜிஆருடைய கட்சியை சேர்ந்தவரா என்ற ஒரு கேள்வி அந்த ஊர்வாசிகள் கட்சியினுடைய தலைவரிடையே பார்த்து கேட்கிறார்கள். கட்சியினுடைய தலைவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அளவுக்கு எம்ஜிஆருடைய அந்த செல்வாக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கிறது. இதுல இந்த ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டிருப்பீர்கள், திமுக என்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில சென்றடைகிறதுக்கே எம்ஜிஆருடைய முகமும் எம்ஜிஆருடைய செல்வாக்கும் எம்ஜிஆருடைய அந்த திரை பிரபலமும் எவ்வளவு தூரத்துக்கு திமுக உதவி செய்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்தே நீங்கள் எம்ஜிஆருடைய கட்சியான்னு சொல்லி மக்கள் கேட்கிற அளவுக்கு இருந்தா எப்படி இருக்கு. உடனடியாக அண்ணா சிரித்து போட்டு சிரித்த முகத்தோட பக்கத்தில் இருந்த செயல் வீரர்களுக்கு பார்த்து சொல்றார், பாத்தியா, இதுதான் எம்ஜிஆர் என்ற மனிதருடைய மக்கள் ஈர்ப்பு. எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதர் மக்களை எவ்வளவு தூரத்துக்கு ஈர்த்திருக்கிறார் என்று பார்த்தீர்களா? இதுதான் எம்ஜிஆருடைய பலம். இந்த பலத்தை தான் நாங்கள் கட்சிக்காக பயன்படுத்தி கொள்ள போகின்றோம், ஜெயிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு சிரித்த முகத்தோட புன்முறுவலோட எந்த விதமான பொறாமை தன்மையும் இல்லாம பக்கத்துல இருந்த அருகில இருந்த அந்த செயல் வீரர்களோட கலந்து பேசிக்கொண்டு அந்த கார் பயணத்தை முடித்தார் அண்ணா அவர்கள். இந்த விடயம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய வரலாற்று பக்கங்கள்ல இப்பவும் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம் 1966 ஆண்டுல பதிவாகிறது. 1967 சட்டமன்ற தேர்தல் நடக்க போறது. அதுக்கு ஒரு வருடம் முன்பாக திமுக பெரிய பிரமாண்டமான ஒரு மாநாட்டை ஒழுங்கு செய்து சென்னையில விருகம்பாக்கத்துல அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்து நடத்துகிறார்கள். ஆகவே அந்த மாநாட்டில் மேடை அமைக்கப்பட்டு திரண்ட மக்கள் மத்தியில் அந்த கூட்டம், அந்த மாநாடு நடக்கிறது. அந்த மேடையில CN அண்ணாதுரை அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார். பிரச்சார பீரங்கியாக அந்த காலத்துல உள்ளே கொண்டு வரப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும் மேடையில இருக்கிறார். இந்த மேடையில எம்ஜிஆர் அவர்கள் பேசுவதற்கு மேடைக்கு வந்த போது அவர் அந்த மேடையில மக்கள் மத்தியில சொன்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னால், நான் திமுகவுக்காக 3 லட்சம் ரூபாவை ஒதுக்கி அன்பளிப்பாக வழங்க போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை அந்த மேடையில வழங்குகிறார். 3 லட்சம் ரூபாவை அன்பளிப்பாக திமுகவுக்காக, திமுகவினுடைய வளர்ச்சிக்காக வழங்க போகிறேன் என்று சொல்லி அந்த மேடையில் அறிவிக்கிறார். அதிர்ந்து போன ஒரு தொகை இது. உண்மையில அந்த 1960களில் 66ல் 3 லட்சம் ரூபாய் என்றது ஒரு மிக இமாலயமான ஒரு தொகை. இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிகள் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் 3 லட்சம் ரூபாய் என்றது மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை கேட்டது உண்மையிலே மேடையில் இருந்தவர்கள், திமுகவினுடைய பிரமுகர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். மக்களே வியந்து போயினார்கள். அப்ப இந்த பெரிய தொகையை எம்ஜிஆர் அவர்கள் மேடையில அறிவிச்சதும் அதிர்ந்து போனார்கள் தலைவர்கள். அண்ணா அவர்களும் இந்த விஷயத்தை கேட்டோன்னே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். அப்ப இந்த பேச்சு முடிஞ்சதன் பிறகு அடுத்து ஒலிவாங்கி அருகே போன அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு இந்த 3 லட்சம் ரூபாயெல்லாம் தர வேண்டிய தேவையே இல்லை, அந்த பணத்தை அவர் வைத்துக் கொள்ளட்டும். கட்சிக்குள்ள இருந்து பிரச்சார நடவடிக்கைகளால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய, எம்ஜிஆர் மூலம் கிடைக்கக்கூடிய 30 லட்சம் வாக்குகள் தான் எங்களுக்கு தேவையானது. ஆகவே 3 லட்சம் ரூபாய் காசை விட 30 லட்சம் வாக்குகள் தான் மிக முக்கியமானது. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுதான் தேவையானது. ஆகவே பணத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு உங்கள் மூலமாக 30 லட்சம் வாக்குகளை பெற்றுத் தருவதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில இதை மறுத்து பேசுகிறார். இந்த காலத்தில எல்லாம் ஒரு முக்கியமான பிரமுகர் அல்லது மக்கள் மத்தியில பேரையும் புகழையும் செல்வாக்கையும் கொண்ட ஒருவர் ஒரு கட்சிக்குள்ள நான் கட்சிக்காக இவ்வளவு காசு தருவேன் என்று மேடையில் அறிவிச்சா அந்த கட்சியினுடைய தலைமைத்துவம் என்ன சொல்லும்? காசையும் பறிச்சு கொண்டு அவர் மூலமாக கிடைக்கிற வாக்கையும் பெற்றுக்கொண்டு கடைசி அவரை நடுத்தரவுல விடுற அந்த குளிவரப்பு செயற்பாடுகள்லாம் நடக்கும். ஆனால் அறிஞர் அண்ணா அந்த வேலையை மேடையிலேயே மக்கள் மத்தியிலேயே வைத்து மறுதளித்து எங்களுக்கு என்ன தேவை என்றதை சொல்றார். அவருக்கு தெரிந்திருக்கிறது எம்ஜிஆர் மூலமாக நிச்சயமாக ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அல்லது 30 லட்சத்தை அண்மித்த வாக்குகள் என்றாலும் பெற்றுத்தரக்கூடிய மாதிரியான வல்லமையோட இவர் இருக்கிறார். அன்றைய தினம் தமிழகத்துல எம்ஜிஆருக்கு அவ்வளவு தூர செல்வாக்கு இருந்திருக்கிறது என்றதை சரியா கணித்திருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, வெற்றி பெற்றா பிறகு இளம் தலைவர்கள் சில பேர் மாலை அணிவிப்பதற்காக மாலையோட போனார்கள். எம்ஜிஆர், அதாவது அண்ணா அவர்கள் அதை வாங்க மறுத்து விட்டார். அதை அணிந்து கொள்ள மறுத்து அதை எம்ஜிஆருக்கு கொண்டே போடுங்கள், அதுதான் பொருத்தமானது, அவர்தான் இந்த வெற்றிக்கு மாஸ்டர் பீஸ். ஆகவே அந்த
துரும்புச் சீட்டைத்தான் நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நெறிப்படுத்தி வழிப்படுத்தி சென்றது இப்ப உங்களுக்கு விளங்கும் 100% சரியானது என்று சொல்லி அந்த 1967 ஆண்டு தேர்தலில் திமுக காங்கிரஸை வீழ்த்தி அபோகமான ஒரு வெற்றியை பதிவு செய்து முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைப்பு வெற்றியை திமுக பதிவு செய்து கொண்டது. அந்த தேர்தல் ஊடாகத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாறுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல் தொகுதியிலும் காங்கிரஸை வீழ்த்தி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றார். ஆகவே நண்பர்களே, எம்ஜிஆர் என்கின்ற அந்த மனிதனுக்கு தமிழக மக்களும் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிக பெருமக்களும் கொடுத்த அந்த மரியாதையும் அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பும் ஒரு ஆட்சி அமைப்பையே புரட்டி போட்டு தமிழகத்தில் புதிய வரலாற்றை மாற்றி எழுதியது. இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.